காருண்யா 672 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். சரிங்களா? நேற்று பாருங்கள், ஆல் போர்டு நம்ம 4 வரும் 0 வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 3 1 5. சரிங்களா? 0க்கு பவர் 5 வந்திருக்குது. சரிங்களா? நம்ம ஏ போர்டு பி போர்டு கொடுத்ததில் நேற்று நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம். போர்டு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏ போர்டு சி போர்டு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாருங்கள், 3ங்கிறது ஏ போர்டுக்கு போயிருக்குது, 1ங்கிறது சென்டரில் வந்திருக்கு, 0க்கு பவர் 5 அது ரிசல்ட்டாக வந்திருக்குது. நம்ம மேலே கொடுத்த நம்பரில் ரொட்டேட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு நம்பர் வரும்ன்ட்டு அதில் வந்துட்டு பாருங்கள், 13ங்கிறது 31 வந்திருக்குது. சரிங்களா? 31 வந்திருக்குது. டபுள்ஸ்லாம் வந்தால் இப்படி தான் வரும்னு நினைக்கிங்க. ஆனால் டபுள்ஸ்லாம் எதுவும் வரல. மற்றபடி 108 307 இதில் ஒரு 5ஆம் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல அருமையான வின்னிங் ஆகிருக்கும். பாக்ஸ் போட்டிருந்தால் சூப்பர் வின்னிங் வந்திருக்கும். நம்மளுக்கு அது மிஸ் ஆகிருக்குது. 2 டிஜிட்டலில் ரொட்டேட் பண்ணி யாரெல்லாம் வச்சுருந்தீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் வின்னிங் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா ஒரு நம்பர் வருதுன்னா அது எப்படி வேணாலும் மாற்றி டிஸ்ட் பண்ணி அடிப்பாங்க. அதுக்கு தான் அந்த நம்பர் 86 85 அப்படிலாம் கொடுத்துருந்தோம். ஆனால் 35ங்கிற மாதிரி வந்திருக்கு பாருங்கள். 0க்கு பவர் 5 ஆக மொத்தம் 85 கொடுத்துருந்தோம். ஆனால் 35 கொடுக்கல. இருந்தாலும் அந்த மாதிரி நம்பர் வர வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி தான் நான் கொடுத்துருந்தேன். 86 இல்லை 13 அந்த மாதிரி நம்பர் வரணும். அது கரெக்டாக வந்திருக்குது. சரிங்களா? நாளைக்கு உண்டான கணிப்பில் பார்த்துடலாம் எப்படி வருதுன்ட்டு. கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் சொல்லி கொடுப்போம், நீங்களும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் வாங்கலாம். சரியா நண்பர்களே? அதுக்காக தான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், 8610575149 கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டுக்கலாம். டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? அதுமாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு நம்பர் 81ன்னு எடுத்திருக்கேன். நாளைக்கு மறுபடியும் 1ஆம் நம்பருங்கிறது உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா 1 வருது ஆல் போர்டில். சரிங்களா? அதனால் நான் கொடுத்துருக்குறேன். இந்த 8க்கு பவர் பார்த்தீங்கன்னா 3. சரிங்களா? 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா 6. இந்த 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா 7. இதுலேருந்து கான்ஃபிடன்ஸாக ஒரு நம்பர் வரும். அதை வச்சு நம்ம கெஸ்ஸிங் பண்ணி எடுக்கணும். அதை தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு தோன்றது நீங்கள் பாருங்கள் கொஞ்சம். சரிங்களா? என்னுடைய கெஸ்ஸிங்கை நான் கொடுக்குறேன். உங்களோட இதில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாளைக்கு ஏ போர்டில் பொறுத்த வரைக்கும் 4 7ங்கிற மாதிரி எனக்கு கான்ஃபிடன்ஸாக இருக்குது. 7ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த 3ஆம் நம்பரை தூக்கி கூட அங்கே வைக்கலாம். இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரி வருது, நான் வைக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், பி போர்டில் 5 2ங்கிற மாதிரி இருக்குது, சி போர்டு 8 0ங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? போர்டு சேஞ்ச் ஆகலாம். உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது சேஞ்ச் ஆகணும், மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த 1ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலாம் திரும்பவும். ஏன்னா அது ஏ போர்டில் தான் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் நாளைக்கு வச்சா ஏ போர்டு தான் வைக்கணும் அவங்க. சப்போஸ் வைக்கலாம், இல்லை வைக்காமலையும் போகலாம். 1ஆம் நம்பர் சொல்ல முடியாது. ஆனால் 1ஆம் நம்பர் கான்ஃபிடன்ஸாக வருது. சரிங்களா? அதை மட்டும் சொல்கிறேன். ஏன்னா சி போர்டுலேயும் வரலாம், பி போர்டுலேயும் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பாருங்கள் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? 51ங்கிற மாதிரி நம்பர் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா? அதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமாக. சரிங்களா? அதேமாதிரி 68ங்கிறது ஆனால் ட்விஸ்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா 51ங்கிறது 56 கூட அடிக்கலாம், 65 அடிக்கலாம், 68ங்கிறது 18 அடிக்கலாம், இல்லைன்னா 86 அடிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கும். 18ங்கிறது அந்த மாதிரி 68ஆகவும் அடிக்கலாம், 18ஆகவும் அடிக்கலாம், இல்லை 81ஆகவும் அடிக்கலாம், 86ஆகவும் அடிக்கலாம். அதனால் நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுருங்க. எந்த செட் எடுத்தாலும் ரொட்டேட் பண்ணி ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டுக்கு வைங்க. எங்கே வேணாலும் வரலாம். சரிங்களா? நாளைக்கு டபுள்ஸுன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கான்ஃபிடன்ஸாக இருக்கிற நம்பரை கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 44 00 என்னடா 0 இப்போ தானே அடிச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. அதுவும் ஒரு பேட்டர்ன் பிரகாரம் வருது. சரிங்களா? அதனால் நம்ம கொடுக்குறோம், பாருங்கள். அதுமாரி 40ங்கிற நம்பரு 44 வந்துச்சுன்னா 40ங்கிற மாதிரி நம்பர் வரலாம். இல்லைன்னா 45 கூட உங்கள் கணிப்பில் வந்தாச்சுன்னா வைங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம 40ம் கொடுத்துருக்கோம், 2Dயில் இங்கே 44 5ன்னு கொடுத்துருக்குறோம். சரிங்களா? இதுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா 40ஆகவும் வரலாம், 45ஆகவும் வரலாம். அதுக்காக தான் அங்கே அப்படி வச்சு இங்கே இப்படி வச்சுருக்குறோம். பிசிக்கு வைக்கும்போது வந்தால் பிசியில் இப்படி தான் வரணும். சரிங்களா? 45 வரணும், இல்லை 40 வரணும். அதனால் நான் அதை தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். உங்கள் கணிப்பில் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சு பாருங்கள். அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். 251ஆகவும் வரலாம்,
இல்லைன்னா 781 வரலாம் 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, அந்த மாதிரி வரணும். பாருங்கள், இன்றைக்கி தான் என்ன அடிச்சிருக்குது 315ன்னு வந்திருக்குது ரிசல்ட்டு. சரிங்களா, நாளைக்கும் திரும்பவும் 1-5 வருமா, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இல்லை ஒருவேளை நாளைக்கு வரக்கூடிய நம்பரை ஒரு நாளைக்கு முன்னாடியே அடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நாளைக்கு தான் வரணும். ஒரு நாளைக்கு முன்னாடி கூட அந்த நம்பர் மாறி வந்திருக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா இந்த 68ங்கிற மாதிரி நம்பர் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை 44ங்கிற நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏபிக்கு. அதுக்காக தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். 108 வரலாம், 268. சரிங்களா, அந்த 68 வச்சுருக்குறோம் பாருங்கள். 268க்கு அந்த நம்பர் கொடுத்துருக்குறோம். எப்படி வேணாலும் வரலாம், மாறி கூட ஏசிக்கு வரலாம், பிசிக்கு வரலாம். பாக்ஸுன்னு அதுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கோம். 328, 753, 472. சரிங்களா, இதில் வந்துட்டு நம்ம ரெகுலராக கொடுக்குற நம்பர் வந்துட்டு வர வேண்டிய நம்பர் 161. அந்த நம்பரை நான் வந்து நிப்பாட்டியிருக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கணிப்பில் அப்படி இருந்துச்சுன்னா நான் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஏன்னா அது ஏ போர்டுக்கு 1 வந்துச்சுன்னா அந்த நம்பர் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அதனால் இல்லைன்னா 108ங்கிற மாதிரி, இல்லை 180ங்கிற மாதிரி கூட நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை தெளிவாக சொல்லி கொடுத்துக்கிறேன். உங்கள் கணிப்பில் அது கொஞ்சம் இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் செட்டு போட்டு பாருங்கள். ஏன்னா ஏ போர்டுக்கு 1 வரும் பட்சத்தில் அது வரும் அந்த நம்பர். இல்லைன்னா இந்த மாதிரி 108, 180 அந்த மாதிரி கூட வரலாம். சரிங்களா, பாருங்கள் உங்கள் கணிப்பில் அப்படி எதாவது இருக்கா பாருங்கள் நாளைக்கு. ஏன்னா ஆல் போர்டு நாளைக்கு 1ஆம் நம்பருங்கிறது வந்திருக்குது. அதனால் அந்த நம்பரை நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணிங்க. சரிங்களா, நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, என்னுடைய வீடியோ கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, அதுமாதிரி டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில் சென்ட் பண்ணோன்னா நீங்கள் டிக்கெட் போட்டுக்கலாம். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.